கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிற எங்கள் தெய்வீக தகப்பனே இறைவா, இந்த அருமையான காலை பொழுதிலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து புடமிட்டு காத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கனி தரும் மரங்களாக, நல்ல கனி தரக்கூடியவர்களாக எங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது தெய்வீக பிரசன்னத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் உமது பாதத்திலே முழங்கால் படியிட்டு உம்மை உற்று நோக்கி இருக்கிற அந்த நேரத்திலே லூக்கா நற்செய்தியாளர் கூறுவது போல ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் என்ற உமது வார்த்தையை சிந்தித்து உமது பிரசன்னத்திலே உமது வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வை நல்ல முறையிலே இன்னும் கனிதரக்கூடியதாக அமைக்க நாங்கள் முயல்வதற்கான அருளை வேண்டி இந்த நேரத்திலே உமது பாதத்திலே இருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நிலைகளிலே உமது அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் இப்பொழுது எங்களோடு இணைந்து வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே அவர்கள் வாழ்விலே நீர் எத்தகைய கனிகளால் நிரப்பி இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறியக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் தாரும். எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீர், எந்த வகைகளெல்லாம் இன்னும் பல்வேறு நிலைகளிலே முனைப்போடு முழுமையான உழைப்போடு செயல்படுகிற பொழுது இன்னும் படைப்பு அனைத்திற்கும் மிகுந்த கனி தரக்கூடிய மக்களாக மாற முடியும் என்பதை கற்றுத்தாரும். இந்த ஒரு மணி நேரத்தில் இன்னும் எங்களுக்குள் இன்னும் ஆழமாக சென்று எந்தெந்த வகைகளிலெல்லாம் நீர் எங்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், எங்களுக்கென்று இந்த உலகத்திலே தனிப்பட்ட விதமாக என்ன திறமையை கொடுத்திருக்கிறீர், நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இந்த உலகிலே படைத்திருக்கிறீர் என்றால் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே தனித்துவம் மிகுந்தவர்களாக படைத்திருக்கிறீர் என்றால் எங்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள், ஒரு சில முன்னேற்பாடுகள் இந்த உலகிலே செய்தாக வேண்டும். அது எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி உமது பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்மை அன்பு கூறி உம்மை ஆராதித்து போற்றுகிறோம். எங்கள் முழு உள்ளத்தோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்கிற பொழுது எங்களுக்கு கற்றுத்தாரும். இதுவரை நாங்கள் அறியாதவை, மறைக்கப்பட்டிருக்கிற எங்கள் திறமைகள், சக்திகள் எல்லாம் இன்றைய நேரத்திலே, இந்த ஒரு மணி நேரத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தர வேண்டும் என்று உம்மை வேண்டி நிற்கிறோம்.
ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இதோ லூக்கா எழுதிய நற்செய்தியிலே ஒவ்வொரு மரமும் அதன் கனிகளை கொண்டே அறியலாம். இந்த உலகிலே மனிதர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள், எதை குறித்தும் என்ன நடந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி வாழ்கின்ற சுயநலவாதிகள் என்று பல்வேறு விதங்களாக அவருடைய மனநிலையை கொண்டு அவர்களுடைய இந்த சமூகத்தில் இருக்கின்ற அக்கறையை கொண்டு பகுத்தாய முடியும், கண்டுகொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். இறை வார்த்தையிலே இவர் வேறு ஒன்றி இருக்கிறார், இறை வார்த்தையை குறித்து இவர் அக்கறையாய் இருக்கிறார், இறை வார்த்தையை தனது வாழ்வாக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொருடைய சாட்சிய வாழ்க்கையின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நீர் உவமையின் வழியாக மரங்கள் அதன் கனிகளை கொண்டு இது நல்ல மரம் இது தீய மரம் என்றெல்லாம் அறிய முடியும். எங்களை குறித்து உமக்கு எல்லாம் தெரியும். என் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து உமக்கு எந்த விதமான ஒளிவும் மறைவும் கிடையாது. இந்த மரம் எப்படிப்பட்ட மரம், இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் உமக்கு தெரியும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கடந்து அன்பு செய்கிறவர் தான் நீர். எல்லாவற்றையும் மறந்து ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர் தான் நீர். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து மன்னிக்கின்ற தெய்வம் தான் நீர். ஆம் ஆண்டவரே. இயேசுவே, கனிகளை கொண்டு தீர்ப்புகின்ற ஆண்டவர் நீர் அல்ல, ஆனால் மனிதர்களின் ஆன்மாவை பார்க்கிறீர். அந்த ஆன்மா எவ்வளவுக்கு உன் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறது, ஆசை கொண்டிருக்கிறது, அந்த ஆன்மா இறை வார்த்தையை எவ்வளவுக்கு தன் உள்ளத்தில் இருத்திக் கொள்ள ஆவலாய் துடித்துக் கொண்டிருக்கிறது, தாகமாய் இருக்கிறது என்பதை நீர் எதிர்பார்க்கிறீர். இதோ இந்த நாளிலே, இந்த புனிதமான நேரத்திலே, நற்கருணை ஆராதனையிலே மாதா தொலைக்காட்சி குடும்பம் தன்னை முழுமையாய் உமது கரங்களில் ஒப்படைத்து உம்மை கெஞ்சி உமது அன்பை, உமது இரக்கத்தை, உமது மன்னிப்பை, உமது ஆதரவை, உமது வழிகாட்டுதலை அவளாய் ஏக்கத்தோடு காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ எங்களிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், எங்களது அன்பு, ஏற்றுக்கொள்கின்ற மனம், எல்லாரையும் அன்பு செய்கின்ற மனநிலை, குறைகளோடு ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை. அதைத்தானே நாங்கள் ஜெபத்திலும் சொல்கிறோம். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும். அதைத்தானே ஓமையிலும் சொன்னீர், உமது குற்றங்களை நான் மன்னித்தேனே, உமது உடன் ஊழியனுடைய குற்றங்களை மன்னிக்க உனக்கு மனம் இல்லையா என்று அந்த முதலாளி கேட்கிறாரு. எங்களுக்கு ஏன் அந்த மனம் இருப்பதில்லை? எப்பொழுதுமே நாங்கள் பிறரை குறித்த ஜட்ஜ்மெண்ட், இவர்கள் இப்படித்தான், அவர்கள் அப்படித்தான் என்ற ஒரு மனநிலையிலிருந்து எப்பொழுது நாங்கள் விடுதலை அடைய போகிறோம்? இயேசுவே, இதோ இந்த புனிதமான நேரத்தில் உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையோடு கேட்கிறோம். உமது இரக்கத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிற அந்த மனநிலையை எங்களுக்கு தாரும். சிலுவையிலே நீர் கொண்டிருந்த அந்த மனநிலை, இறப்பதற்கு முன்னால் நீர் கொண்டிருந்த அந்த மனநிலை, தந்தையை இவர்கள் அறியாது செய்கிறார்கள்.
இவர்களை மன்னியும் என்று சொல்லி கண்ணீரோடு நீர் ஜெபித்தீர். ஒரு தலையிலிருந்து ரத்தம் கண்களின் வழியாக பாய்ந்து கொண்டிருக்க அதை துடைக்க கூட இயலாத ஒரு சூழ்நிலையில் அதனை சிந்துவதற்கு காரணமாய் இருந்தவர்களை எல்லாம் அறியாது செய்தார்கள். இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தீர. எப்படிப்பட்ட மனநிலை இயேசுவே! அதே மனநிலையை, உமது அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நொடியே தர வேண்டும் என்று ஜெபித்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. உன்னை விட்டு பிரிந்தாலும், கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை விட்டு பிரிந்தாலும், கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை என் கண் எனவே எண்ணியதை மறவாதே. உன்னை என் கண் எனவே எண்ணியதை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. துன்பங்கள் சேர்ந்தாலும், துவண்டு நீ சோர்ந்தாலும், துன்பங்கள் சேர்ந்தாலும், துவண்டு நீ சோர்ந்தாலும், என் அன்பு உன்னை தாங்கும். என் நினைவே உன்னை தாங்கும். என் அன்பு உன்னை தாங்கும். என் நினைவே உன்னை காக்கும். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு
அன்பு செய்தே என்பதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தே என்பதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. எங்களை நீர் தேர்ந்து கொண்டதற்காக, எங்களை எந்நாளும் என் நிலையிலும் அன்பு செய்வதற்காக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் எப்பொழுதும் மன்னிப்பதற்காக நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, அன்பாய் நிறைந்தவரே, இரக்க குணம் கொண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித லூக்கா நற்செய்தியாளர் வழியாக ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் என்ற உம்முடைய வார்த்தைகளை இன்று நாங்கள் தியானிக்கின்றோம். ஆண்டவரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்கள் எப்படியெல்லாம் திட்டமிடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று. ஒரு ஆசிரியருடைய மகன் ஆசிரியராக வர வேண்டும், ஒரு மருத்துவருடைய மகன் மருத்துவராக வர வேண்டும் என்று, ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று, ஒரு இன்ஜினியருடைய மகன் இன்ஜினியராக வர வேண்டும் என்று, ஒரு மீடியாவிலே சினிமா துறையிலே இருக்கக்கூடியவருடைய பிள்ளைகள் சினிமா துறையிலே வர வேண்டும் என்று, இப்படி நாங்கள் ஒவ்வொரு நிலைகளிலே
எங்களுடைய தலைமுறையினர், எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் எப்படி இருக்க வேண்டும் என்று அதிகமாக திட்டமிடுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் ஆண்டவரே, உள்ளம் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க மறந்து விடுகிறோம். எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த துறையிலே எனக்கு அடுத்து வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகளும் வர வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்றுதான் நாங்கள் பார்க்க மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னுடைய பிள்ளை கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான், என்னுடைய பிள்ளை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு போக மாட்டேங்குது, என்னுடைய பிள்ளை கெட்ட வார்த்தையா பேசுறான், என்னுடைய பிள்ளை தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறான், இதெல்லாம் எப்படி வந்துச்சுனே தெரியல என்று நாங்கள் புலம்புகிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் குறை கூறி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம் என்ற அந்த பொறுப்பை ஒரு நாளும் எடுத்துக்கொள்வதே இல்லை ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் யாரை பார்த்து வளர்கிறார்கள்? தங்களுடைய பெற்றோர்களையும் தங்களுக்கு தாங்கள் காண்கின்ற பெரியவர்களையும் பார்த்துத்தானே வளருகிறார்கள். இதையே நாங்கள் மறந்தே போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தந்தை குடித்து கொண்டிருந்தால் பிள்ளையும் அதை பார்த்துத்தானே கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகிறான். குடும்பத்திலே கெட்ட வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தால் அந்த கேட்ட கெட்ட வார்த்தைகளை தானே அவர்களும் பேசி பழகி கொள்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு துறையிலே லஞ்சம் வாங்கியிருந்தால் அதை பார்த்து தானே கெட்ட ஒரு வாழ்க்கை இதுவாகத்தான் இருக்கும், சரிதானதாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறான் பிள்ளை. ஆண்டவரே, இப்படி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வழியிலே நாங்கள் தவறு இழைத்து விடுகிறோம். அதை பார்த்துத்தான் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய தலைமுறையினரும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பொறுப்பில் இருக்கிறேன் என்று சிக்னலிலே நிற்காமல் சென்றால் அதை பார்த்துத்தானே அடுத்த தலைமுறையினரும் இவர்களே செல்கிறார்கள் என்று செல்கிறார்கள். அதே போல என்னுடைய பிள்ளை நான் எவ்வளவோ செய்தாலும் என்னை பார்த்து கொள்ளவில்லையே வயதான பிறகு என்று குறை கூறலாம். ஆனால் ஆண்டவரே, நான் என்னுடைய அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்து பராமரித்து பாசத்தோடு வழிநடத்தி இருந்தால் என் பிள்ளையும் என்னை பார்ப்பான் அல்லவா? இப்படி ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் தவறு செய்துவிட்டு பொறுப்பினை பழியை தூக்கி எங்களுடைய பிள்ளைகள் மேல் போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம் ஆண்டவரே. பெரியவர்களாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நிலையில் வருந்தி நாங்கள் மாற்றம் காண வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும் என்று இந்த நிலையிலே உறுதியெடுத்து உம்மிடம் அருள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இன்றைய இந்த வாசகங்கள் இதைத்தான் எங்களுக்கு உரைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். நான் நல்லது விதைத்திருந்தால் நல்லதுதானே ஆண்டவரே வரும். என்னுடைய உள்ளம் பாழ்பட்டு இருக்கும் பொழுது எப்படி நான் நல்லதை எதிர்பார்க்க முடியும்? உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும் என்று ஆண்டவரே நீர் மொழிந்தீர். எப்படி அருமையான வார்த்தைகளை சொல்லி எங்களை நீர் புரிய வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வாழ்வை வாழ நாங்கள் முடிவெடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைய வேண்டும். நல்லதையே சிந்தித்து, நல்லதையே பேசி, நல்லதையே செயல்படுத்தி எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல வாழ்க்கையே நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இந்த வேளையிலே உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே. அவ்வாறு வாழ எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆமென்.
வரும் தெள்ளமுதாய் தீராத பாசமே தரும் தேனான இயேசுவே அன்பே பாரினில் நீயும் நானும் ஒன்றாய் வாழ்வது வாழ்க்கையே வாரும் தேவா வாருமே கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெள்ளமுதா எல்லாம் தேவனின் மகிமையே அதை எங்கனம் புகழ்வது ஏழையே என் மனம் நீ வரும் போதிலே பெரும் நிம்மதி ஆயிரம் வாழ்விலே வாழ்வும் நீயே வழியும் நீயே உயிரும் நீ தேவனே வாழ்வும் நீயே வழியும் நீயே உயிரும் நீ தேவனே வாரும் நாவில் இயேசுவே நீயும் நானும் பேசவே ஆயன் நீயார் தோழில் நானாய் வாழ வேண்டும் நாளுமே கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெள்ளமுதாய் தீராத பாசமே நரும் தேனான இயேசுவே அன்பே பாரினில் நீயும் நானும் ஒன்றாய் வாழ்வது வாழ்க்கையே வாரும் தேவா வாருமே கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெள்ளமுதாய் என் அன்பு இயேசுவே என் அன்பு நண்பனே என் சகோதரனே என் அப்பா அம்மாவே எனக்கு எல்லாமா இருப்பவர் நீர்தான் ஐயா. நான் இந்த உலகிலே எதை செய்தாலும் எதை யோசித்தாலும் எதை சாதித்தாலும் எல்லாவற்றிற்கும் காரணம் நீர் மட்டும் தானே. உமது வல்லமை இல்லாமல், உமது வழிகாட்டுதல் இல்லாமல், உமது அன்பு இல்லாமல், உமது அரவணைப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியும்? நீர்தானே சொன்னீர் யோவான் 15:5 என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று வாக்குத்தத்தமாக நீர் சொன்னது உண்மைதானே. என் நற்கருணை ஆண்டவரே, இந்த நற்கருணை எங்களோடு இருப்பதற்கு காரணம் இது என் உடல், இது என் இரத்தம், இது என் இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அதனை ஏற்படுத்தி கொடுத்ததும் நீதானே ஐயா. ஆண்டவரே, பல நேரங்கள் எங்களால் இதை உணர முடியல. எங்கள் வாழ்க்கைக்கு முன்னால் வருகின்ற பிரச்சனைகள், நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற, எதிர்பார்த்து இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான சவால்கள், சோதனைகள், துன்பங்கள், பாவங்கள், பாவ நாட்டங்கள், இவைகள் எல்லாம் நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை மறக்கடிக்க செய்கிறது. எங்கள் மனதை எங்கேயோ கூட்டிச் செல்கிறது. உண்மையை விட்டு மாயை நோக்கி எங்களை அழைத்து செல்கிறது. அதுதான் உண்மை என்று எங்களை மழுகடிக்க செய்கிறது ஐயா. இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, இதோ திரும்பி வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம்.
பேதுரு அழகாய் சொன்னார், அந்த தாபோர் மலையிலே, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நன்றாயிருக்கிறது, எவ்வளவு சுகமாய் இருக்கிறது, இங்கே இருந்து விடலாமே என்று சொல்லி பேதுரு சொன்னார். ஆனால் நீர் சொன்னீர், இல்லை, அது வாழ்க்கை அல்ல, அது அழைத்தல் அல்ல, நான் செல்ல வேண்டும், நான் எருசலேம் செல்ல வேண்டும், பாடுகளை ஏற்க வேண்டும், திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், உங்களையெல்லாம் தந்தையோடு இணைக்க வேண்டும், அதுதான் என் வாழ்க்கையினுடைய மைய நோக்கமாய் இருக்கிறது என்பதை தெளிவாய் நீர் சொன்னீர். எங்களது அழைத்தல் பஞ்சு மெத்தையில் புரள்வதற்காக அல்ல, மலர்கள் தெளித்த பாதையிலே நடப்பதற்காக அல்ல. இந்த உலகமெல்லாம் இவரை போன்று ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இவர்தான் மிகச் சிறந்த மனிதர் என்று மற்றவர்கள் எல்லாம் எங்களை தூக்கி பிடிப்பதற்காக, புகழ்வதற்காக மட்டுமல்ல, எல்லாவற்றிற்காகவும் தான். உம்மை தவிர ஒரு உதாரணத்தை இந்த உலகத்தில் எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது ஐயா. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மிடம் மீண்டுமாய் திரும்பி திரும்பி அந்த இளைய மகனைப் போல் வருகிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களோடு இரும். எங்கள் மழுங்கிய மனதை, மயங்கி போய் கிடக்கின்ற எங்களது சிந்தனைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி உமது திருவுளம் போல் நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும். என் சகோதரனே, சகோதரியே, இந்த உணர்வுகளோடு இந்த பாடலை நம்பிக்கையோடு பக்தியோடு ஆண்டவரிடத்தில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ள, இந்த வாழ்க்கையில் செத்த பிறகு அல்ல, வாழும்போதே நாம் அவரோடு ஐக்கியப்பட, இணைந்திருக்க, திராட்சை செடியோடு கொடிகளோடு கிளைகள் இணைந்திருப்பது போல் நாம் இணைந்து மிகுந்த கனி தர, இதோ நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் ஜெபமாய் பாடுவோம். செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல், வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல், உலகிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காதோ, உனது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன.
வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் இந்த உலகம் இருக்கும் நிலை கண்டு ஆண்டவரே உனது மனம் இறங்காதோ? ஆண்டவரே, ஒரு அற்புதமான உம்முடைய வார்த்தையை இன்றைய தினம் நாங்கள் சிந்திக்க தந்திருக்கிறாய். ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஆண்டவரே, இதோ இந்த உலக வாழ்க்கையிலே இளைஞர்களும் இளம்பெண்களும், ஏன் பல இடங்களில் குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோர்களை முன்னோர்களை கண்டுகொள்வதே இல்லை. தாங்கள் எப்படிப்பட்ட வேரை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் என்பதை அறியாமல் தொடர்பில்லை என்பதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ எமது மாதா தொலைக்காட்சியில் தொடர்பு கொள்கிற ஏராளமான பெற்றோர்கள், என்னுடைய மகன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறான் ஃபாதர், எங்க குடும்பத்துல யாருக்குமே இந்த பழக்கம் இல்லை ஃபாதர், அவன் இதிலிருந்து வெளியில வர வேண்டும், ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும், ஜெபிங்க ஃபாதர். ஃபாதர், என்னுடைய மகள் என்னுடைய குடும்பத்துல யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை, தான் விருப்பப்படி வாழ்கிறாள். ஆண்டவரே, இதோ தங்களுடைய மகனும் மகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று வேதனைப்பட்டு கலங்கி உமக்கு முன்பாக அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு தாயையும் தந்தையையும், இன்னும் அந்த குடும்பத்தில் உள்ள பெரியோர்களையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த இளைஞருக்கும் இளம்பெண்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் நீங்க இப்பொழுது வழியை காட்ட வேண்டும். வாழ்வு என்பது என்ன என்பதை நீங்கள் சொல்லி தரணும். ஆமாண்டவரே, அந்த பெற்றோரின் குரல், அந்த பெரியோர்களின் கண்ணீர் உம்முடைய கால்களை நனைக்க வேண்டும், தொட வேண்டும். அதுவே பேரிரக்கமாக மாறி ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் உண்மையை, நேர்மையை, நீதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அவங்கள தொடுங்கப்பா, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இதோ அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை தேடி, தங்களுடைய மரத்தை தேடி, வேரை தேடி வருவார்கள். இந்த கிறிஸ்தவ திரு அவை என்பது எவ்வளவு அற்புதமானது! எங்களுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் உணர்கின்ற பொழுது, புரிந்து கொள்கிற பொழுது அவர்கள் மிகுந்த கனி கொடுப்பார்கள், மிகுந்த பயன் கொடுப்பார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, தெய்வமே, இந்த குழந்தைகளை ஆசீர்வதியும். பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களுடைய ஜபங்களை கேளும் தெய்வமே, கேளும். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ தன்னுடைய மகன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? ஆண்டவரே, என் பிள்ளைய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க என்று கதறுகின்ற
மனமுருகி கை நீட்டி ஜெபிக்கிற அந்த தாயினுடைய குரல் உம்முடைய காதுகள்ல விழுகுது ஐயா. ஆண்டவரே, மனம் முருகுங்க, கரம் நீட்டுங்க, அதிசயம் செய்யும் ஆண்டவரே, அதிசயம் செய்யும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, அந்த 100 தலைவன் ஓடி வந்தான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய ஊழியன் குணமாவான் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டான். ஆண்டவரே, இதோ உம்முடைய திருவுள்ளத்தை உணர்ந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, பெற்றோர்களாய் அந்த குடும்பத்தின் மூத்தவர்களாய் உமது திருமுன் முழந்தால் படியிட்டு உம்மிடம் கெஞ்சி கதறி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயையும் தந்தையையும் இன்னும் உறவினர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சித்தம் உண்டுன்னு சொல்லுங்க ஆண்டவரே. இந்த குழந்தைகளுக்கு சுகம் கிடைக்கணும் சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ உம்முடைய திருவுள்ளத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், இதோ நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற, ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, எங்களது குடும்பத்துல நல்லது நடக்கணும் என்று இந்த குழந்தைகள் வரத்திற்காக காத்திருக்கிற காத்திருக்கின்ற எல்லா பெற்றோர்களையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அன்பு தெய்வமே, என்னுடைய மகன் இப்படி வருவான், அப்படி வருவான், என்னுடைய மகள் இப்படி வருவாள், அப்படி வருவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே இதோ அவர்கள் வழி தெரியாமல் தடம் மாறி எங்கெங்கோ போய்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டு வெளியில வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்கள், துடித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ தாயுள்ளத்தோடு அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம். அன்பு தெய்வமே,
அவர்கள் உம்மிடம் திரும்பி வர வேண்டும். உம்முடைய திரு அவையை நோக்கி திரும்பி வர வேண்டும். தங்களது பெற்றோர்களை தேடி, தங்களது குடும்ப வேர்களை தேடி அவர்கள் ஓடி வர வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகள் ஓடி வருகிற நேரத்தில் நீர் எப்படிப்பட்ட தெய்வமாக, தந்தையாக அவர்களுக்காக காத்திருந்து அவர்களை எதிர்கொண்டு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அணைத்துக் கொள்கிற தெய்வமான இருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த குழந்தைகளை உம்மிடம் நீர் தாமே வரவையும் அழைத்து கொள்ளும், அவர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து இவர்கள் கனி கொடுக்கிற, பலன் கொடுக்கிற, நிழல் கொடுக்கிற மரங்களாக தொடர்ந்து வளர வாழ உம்முடைய அருளை ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே, ஆசீர்வதித்தாரும், ஆசீர்வதித்தாரும். நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.